புதுக்கோட்டையில் கடலுக்கு சென்று காணாமல் போன 4 மீனவர்களில் 3 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக தருவதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரேசன். அவரோட பேசலாம். குமரேசன், எத்தனை நாட்களுக்கு பிறகு 3 மீனவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறாங்க? கார்த்திகேயன், கடந்த சனிக்கிழமை சென்ற மீனவர்கள் நேற்று கரை திரும்ப வேண்டும். அனைத்து மீனவர்களும் திரும்பிய நிலையில 4 மீனவர்கள், காளிமுத்து, அர்ஜுனன், கோபாலகிருஷ்ணன், இன்னொரு காளிமுத்து, இந்த 4 மீனவர்கள் கரை திரும்பவில்லை. இந்த நிலையில இங்க மீன்வளத்துறை அதிகாரிகள், கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் எல்லாமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அது போக இன்றைய தினம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து 3 விசைப்படகுகள்ல 15 மீனவர்கள் அந்த தேடும் பணியில ஈடுபட்டாங்க. இதை தாண்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஐயம்பேட்டையை சேர்ந்த வல்லம் ஃபைபர் படகில் சென்ற மீனவர்கள் ஏதேச்சையாக நடுக்கடலில் ஐஸ் பாக்ஸ்களை கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்த 3 மீனவர்களை கண்டிருக்கின்றார்கள். 3 மீனவர்களையும் அப்போதே அவருடைய ஃபைபர் படகில் மீட்டு அங்கிருந்து வாக்கி டாக்கி மூலம் இங்க இருக்கின்ற மீன்வளத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து கடலோர பாதுகாப்பு படை மீனவர்கள்லாம் சென்று அந்த மீனவர்களை மீட்பதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 மீனவர்கள் யார் யார் என்ற விவரம் இன்னும் தெரியவில்லை. இன்னொரு மீனவர்களை தேடும் பணியும் அங்கே நடைபெற்று வருவதாக தகவல் இருக்கிறது. கருதுகிறேன். இந்த மீனவர்களை தேடும் பணியில சக மீனவர்களை ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அரசு சார்பில் மீனவர்களை மீட்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அரசு சார்பில் ஹெலிகாப்டர் மூலமாக தேடியதாக தகவல் தெரிகிறது. ஆனால் கடலோர பாதுகாப்பு படையை பொறுத்தளவுல ஒரு குறிப்பிட்ட 9 நாட்டிகள் தூரம் மட்டுமே அவர்களால் செல்ல முடியும். இந்த மீனவர்கள் அதை தாண்டி 18, 19 நாட்டிகள் இருக்கிற போது அது நேவி போன்ற படைகள் தான் அதை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆகையால் இங்க இருக்கிற மீனவர்கள் அந்த விசைப்படகு மூலமாக அந்த தூரத்துக்கு செல்ல முடியும் என்பதால் இன்று காலை ஒரு 3 விசைப்படகுகள்ல ஒரு 15 மீனவர்கள் அந்த தேடும் பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதற்கிடையில இந்த தகவல் வந்ததுனால அந்த வல்லம் படகுல இருந்த மீனவர்களை மீட்டு இவர்கள் கரை கொண்டு வருவதற்கு இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் கரைக்கு சேர்வதாக தகவல் இருக்கிறது. மீனவர்களை மீட்க கோரி வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கிய ஜெகதாப்பட்டினம் மீனவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்ப 3 மீனவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. போராட்டத்தை கைவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது இந்த மீனவர்கள் குடும்பத்தின் மீது உள்ள அனுதாபத்தின் காரணமாக இந்த அரசு இந்த மீனவர்களை உடனடியாக மீட்டு கரை கொண்டு வரும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் இந்த ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்பொழுது வந்த செய்திப்படி இந்த 3 மீனவர்கள் உயிரோடு மீட்கப்பட்டது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியா இருந்தாலும் கூட இன்னொரு மீனவர்களும் கிடைக்க வேண்டும் என்பதே எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இவர்கள் கரைக்கு வந்த பிறகுதான் அடுத்த கட்டமான இவர்கள் என்ன விதமான நடவடிக்கையில் இறங்கி போகிறார்கள் என்பது தெரியும். கார்த்திகேயன், இது மாதிரியான விபத்துக்கள் நடுக்கடல்ல ஏற்படுகிற போது அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்கு மீனவர்கள் தரப்புல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது? இதனும் கூடுதல் வசதிகள் அவங்க கேட்கிறாங்களா? அதாவது வாக்கி டாக்கி மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் என்னவென்றால் இந்த காளிமுத்து படகிலிருந்து வாக்கி டாக்கி மூலமாக தகவல் வந்திருக்கிறது. அதாவது சூறாவளி காற்றின் காரணமாக உங்களுடைய படகு கவிழ்ந்து கொண்டிருப்பதாகவும் உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்று தகவல் வந்திருக்கிறது. அந்த பகுதியில் கொஞ்சம் தூரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இதே ஜெகதாப்பட்டினம் சேர்ந்த மற்ற மீனவர்கள் அந்த தகவலை அறிஞ்சு அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு அவங்க போய் பார்க்கும் போது விசைப்படாத மீனவர்கள் இல்லாததனால் அங்கிருந்து திரும்பி வந்திருக்கிறார்கள். அதாவது அதற்குள் அது படகு மூழ்கி இருக்கலாம் என்றுதான் இவர்கள் தகவல் தெரிவித்தார்கள். பொதுவாக மீனவர்கள் லைஃப் ஜாக்கெட் என்கின்ற பாதுகாப்பான உடையை கொண்டு செல்வது கிடையாது. அவர்களுக்கான உடை வழங்கப்பட்டாலும் அது கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த பாதுகாப்பான உடையோடு அந்த மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தினால் மட்டுமே இது போன்ற விபத்திலிருந்து மீனவர்கள் உயிரோடு தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குமரேசன்.